அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல் என்பது தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமல் இருப்பதாகும். கிருதஜ்ஞதா என்று வடமொழியில் கூறுவர். நன்றி மறந்தால் குற்றம் வரும். எனவே இனியவை கூறலின் பின் வைக்கப்பட்டது. உதவியரை நினைந்து நன்றியறிதல் வேண்டும். 101வது குறள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தனக்கு ஓர் உதவியும் செய்யாதிருக்கும் பொழுது ஒருவன் பிறருக்கு செய்த உதவிக்கு இம்மண்ணுலகமும் விண்ணுலகம் ஒப்பாதல் இயலாது. கைமாறு கருதாமல் எவற்றையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவி என்றும், பிரத்யுபகாரம் செய்வதற்கு இயலாத வறியவர்கள் விஷயத்திற்கு செய்த உபகாரம் என்று பொருளில் ஏழைகளுக்கு செய்த உபகாரத்திற்கு எதுவும் ஈடாகாதென்பது கருத்தாகும். தனக்கு பிறர் செய்யும் உதவியை எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நன்றி மறந்தவருக்கு பிராயச்சித்தமே இல்லை. கொடுத்தால் இது வராது என்று தெரிந்து கொடுக்க வேண்டும். உதவி முதலில் நீ செய், ஆரம்பி, எதிர்பார்ப்பின்றி செய். அப்படி செய்த உதவிக்கு கைமாறாக வானகமும் மண்ணுலகமும் கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது. ஈடில்லாதது. புண்ணியமும் கிடைக்கின்றது. காரணமின்றி செய்யும் உதவி அளவிட முடியாதது என கூறப்பட்டது இக்குறளில். நன்றி, வணக்கம்.